நம்முடைய இணைப்பில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம் இது குறித்து. சார் வணக்கம். வணக்கம்மா. சார், ஸ்ரீவைகுண்டத்துல 3வது நாளாக பயணிகள் தவிச்சிட்டு வராங்க. அங்க அந்த பகுதி முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டிருப்பது காரணத்தினால அவர்களை மீட்கும் பணிகள் வந்துட்டு ரொம்ப சவாலா இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது நீங்க அவங்களை மீட்கும் பணிகள் வந்துட்டு எந்த அளவுக்குல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சார் அவங்களோட மீட்கிறதுக்கு? நேற்றைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் தூத்துக்குடி மாவட்டம் அவங்க பணிகள் ஆற்றுகிறார்கள். நேற்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய சீஃப் செக்ரட்டரியே சொல்லியிருந்தார். அதாவது ஹெலிகாப்டர் மூலமா அவங்களுக்கு ஃபுட்டு போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொடுத்துட்டு அவங்களுக்கு எந்த பாதிப்பு வராம நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இப்ப NDRF இன்னைக்கு காலையில வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இதுதான் நான் நேற்றைக்கு கூட விவாதங்கள்ல குறிப்பிட்டேன். ஒரு ஒரு முறையான கோஆர்டினேஷன், அதாவது சென்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷன் நிச்சயமாக இன்னும் இந்த பேரிடர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒன்றிய அரசு கண்டிப்பாக அதை அவங்க கவனம் செலுத்தணும். இப்ப நம்மகிட்ட பெரிய முப்படைகள் இருக்கிறது. அந்த முப்படைகளுடைய பங்களிப்பு இப்படிப்பட்ட நேரங்கள்ல எப்படி இருக்கும், எவ்வளவு வெகு வேகமாக இருக்கும், அந்த ஷிஃப்ட்னு சொல்லுவோம், அது எப்படி அது இருக்கும், இதெல்லாம் ஒரு ஒரு கேள்வி இந்த பேரிடர் மூலமாக எழுப்பி இருக்கிறது. இப்ப இதுல நிச்சயமாக தமிழக அரசை பொறுத்தவரையில் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் நம்ம எல்லாரும் அங்கிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எந்த பாதிப்புகளும் பயணிகளுக்கு வராமல் அதை உத்தரவாதப்படுத்துகின்ற வேலையை மாநில அரசு முறையாக செய்திருக்கிறது. அது எந்த குறையும் வைக்கல. ஆனா இப்படிப்பட்ட நேரங்கள்ல இன்னும் ஒருங்கிணைப்பு அதிக தேவை. இன்னும் ஒன்றிய அரசு வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ணோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கோம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட பல நேரங்கள்ல அந்த மீனவர்கள் காணாம போறது இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதுல சவுத்துல ஒரு நேவல் பேஸ ஒரு ஸ்ட்ராங் ஆக்கி இப்படிப்பட்ட பேரிடர் காலங்கள்ல அவங்களுக்கு உதவணும்னு சொல்லியிருக்கோம். ஒக்கி புயல்ல எவ்வளவு பெரிய சவாலான விஷயமாக இருந்தது, எவ்வளவு நாங்க ஒன்றிய அரசோட போராட வேண்டிய கேட்க வேண்டிய வந்தது. அப்ப அதெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வுக்கான வழிவகைகளை அவங்க எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக, கோரிக்கையாக நான் சொல்லுகிறேன். சார், இப்போ தென் மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்களே நேர்ல போய் ஆய்வு பண்ணீங்க அந்த பகுதிகள் எல்லாம். அந்த பகுதியில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க பாத்தீங்க சார்? அதை மீட்கிறதுக்கு என்னென்ன சவால்கள், என்னென்ன பிரச்சனைகள்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு? மேலும் நீங்க ஹெலிகாப்டர் மூலமா அந்த பயணிகளை மீட்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த பணிகள்லாம் இப்போ எந்த அளவுல நடந்துட்டு இருக்கு சார்? இப்போ மாநில அரசின் பங்களிப்பு முழு வீச்சில் இருந்துட்டு இருக்கு. இப்ப நான் நேற்றுக்கு கூறியிருந்தேன், இந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபோர்காஸ்ட இன்னும் கண்டிப்பா சில முன்னேற்றமான பணிகளை நம்ம செய்யணும், அதை எவாலுவேட் பண்ணணும். இப்ப இந்த ட்ரெயின் இன்சிடென்ட் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த ரயில்வே துறை ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட துறை. அன்னைக்கு இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்ப அவங்க அதை கொஞ்சம் கூட ஃபோர்காஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னும் பண்ணிக்கிட்டு இந்த பகுதிகளில் இவ்வளவு மழை இருக்கனால கொஞ்சம் கான்சியஸா ட்ரெயினை மூவ் பண்ணிருக்கலாம். அந்த ட்ரெயின் மூவ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அது ஸ்டக் ஆகக்கூடிய அளவுக்கு சூழல் இருந்திருக்கிறதுனா அது கண்டிப்பாக அதுல எங்கேயோ சில ஓட்ட விடசல்கள் இருக்கிறது. இது நல்ல வேளை அது ஒரு பெரிய பேராபத்தை ஏற்படுத்தாமல் போச்சு. அது ஒரு பெரிய விஷயம். ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இது நம்ம மறுஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இப்ப நம்ம நம்முடைய மாண்பு முதல்வர்கள் அமைச்சர் பெருமக்கள் அனுப்பியிருக்காரு. எல்லா அலுவலர்களும் இங்க முகாமிட்டிருக்காங்க. தேவையான போலீஸ், நம்முடைய தேவையான தீயணைப்பு துறை, NDRF போலீஸ், அது அனைத்துமே இங்க அவைலபிளா இருக்கு. அதனால ஒவ்வொன்றாக அந்த பிரச்சனைகள்ல நம்ம எந்த அளவுக்கு மக்களோட இருக்க முடியுமோ அந்த பணிகளை நாம் செய்து வருகின்றோம். அதை அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை மீட்பு பணிகளை கண்டிப்பாக துரிதப்படுத்தி நம்ம முடிச்சிடுவோம். சார், ஒன்றிய அரசனுடைய துறையில தான் ரயில்வே துறை வருது அப்படின்னாலும் கூட இந்த ரயில் சிக்கியிருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதி. உள்ள இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்த பயணிகளாக இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பயணிகளை மீட்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத தாண்டி அவங்க எந்த பயணிகளா இருந்தாலுமே அவங்களை மீட்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய நடவடிக்கையா இருக்கணும் இல்லையா? முழுமையா, அதாவது அது எங்களுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நாங்க யாருக்கிட்ட தட்டி கழிக்கவோ இல்ல நாங்க அதை திசை திருப்பி விடவோ நினைக்கல. அந்த எண்ணத்தோட சொல்லல. நான் சொல்வதெல்லாம் இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பு ஒன்றிய அரசின் தரப்புல தேவை. பேரிடர்கள் குறித்து அவங்க இன்னும் பேரிடர்கள் ஒரு பெரிய சவாலான காரியம் இந்திய துணைக்கண்டத்துல.
என்பதை அவங்க உணரணுள்ளதுதான் நான் இதுல வலியுறுத்துகிறேனே தவிர, நம்ம வந்து நேற்றைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக மாநில அரசு அவர்களுக்கு உணவு பொறுத்தவற்றை வழங்குவதற்கான முயற்சிகள், இன்னும் அவங்களை நெருங்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை வந்து மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்காங்க. பயணிகளை யாருன்னா அது எந்த இடமோ அதெல்லாம் இப்ப நமக்கு ஒரு விஷயமே இல்லை. அன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பாருங்க, டோட்டலா ஃபெயிலியர். ஒரு ஒன்றிய அரசுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் வந்து இப்ப கூட நான் உங்கள்கிட்ட தொலைபேசியில பேசுவதற்கு இன்னொரு ஏர்டெல் மூலமாக பேச வேண்டிய நிலைமை இருக்கு. இது எவ்வளவு பெரிய தப்பு. இந்தியாவையே ஒற்றை ஆளா இருந்து கவனிச்ச பிஎஸ்என்எல் வந்து இவ்வளவு பரிதாபத்திற்குரிய நிலையில வந்து இன்னைக்கு போயிருக்குன்னா எவ்வளவு இது வருத்தப்படக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில ஆனா வந்து இதெல்லாம் வந்து அவங்க 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 வந்து எந்த ப்ரிப்பேர்னஸும் இல்லாம ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது என்பதற்கு இதை விட எந்த சான்று இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து இந்த நேரங்களில் குற்றப்படுத்தி இருப்பதனுடைய நோக்கமாக இல்லை என்றாலும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு இதுதான் தகுந்த தருணம் என்பதை நான் கருத்தில் கொள்ளணும். அந்த கருத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒவ்வொன்றும் வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ரிலக்டன்ஸோட இருக்காங்களா, அது என்னத்தினால அப்படி இருக்குது, ஏன் இன்னும் ஒருங்கிணைப்பு இல்லை, இது எல்லாம் ஒரு பெரிய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. வருகின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒன்றிய அரசு மாநில அரசுகளோடு இணைந்து இந்த பேரிடர் மேலாண்மை குறித்தும் கிளைமேட் கிரைசிஸ், அதாவது நம்முடைய காலநிலை மாற்றம் அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் குறித்தும் ஒரு தீவிரமான ஒரு முற்போக்கான நடவடிக்கைக்கு தயாராக வேண்டும் என்ற கோரிக்கையை நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் வைக்க விரும்புகிறேன். நன்றி சார், உங்களுடைய கோரிக்கை அவர்களுக்கு கேட்கும் அப்படின்னு நம்பலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான பயணிகள் அங்க இருக்கக்கூடிய ரயில்ல சிக்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் இவையெல்லாம் விநியோகிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக அங்க இருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவற்றை பின்தொடர்ந்து வருகிறோம் புதிய தலைமுறை. இவற்றை மீண்டும் பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.